மனநிலையுடைய ஒரு அருமையான ராசி அப்படின்னு இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்க போது, உங்களுடைய மனதுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பிறக்க போது, எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைய போது. அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க போகிறீங்க. குறிப்பாக மார்ச் 6க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. அது எந்த மாதிரி சேஞ்ச் ஆக போகுது, லாபகரமாகவா, தொழிலில் வளர்ச்சியாக, வியாபாரத்தில் வளர்ச்சியாக, குடும்ப ரீதியாவா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த ரிஷபராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த மார்ச் 6க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. ஏன்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான கும்பராசியில் இதுனா வரையிலும் பிரவேசிச்சுட்டு இருந்தார். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருவுடைய வீடான மீன ராசிக்கு பிரவேசிக்க இருக்கிறார். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு தான். பொதுவாக பார்க்கும்போது மலை சரிவான பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா இந்த நிலச்சரிவு இந்த மாதிரி சின்ன சின்ன சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மருத்துவத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே எதிர்பார்க்கலாம். மருத்துவ ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் தென்படும். பொதுவாகவே இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கும்பராசியிலேருந்து சனி பகவான் விளங்கி மீன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால மருத்துவ ரீதியாக ஒரு புரட்சிகரமான சாதனையை இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி பயிற்சி 12 ராசிக்காரங்களுக்கும் ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக பயிற்சியாக தான் இந்த சனி பயிற்சி அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசியானது உங்களுக்கு 11வது பாகம் உபய ஜெயஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் லாபசனியாக வந்து அமரும்போது நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உழைப்புக்கேற்ற வருமானம் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். சாதிப்பதற்கான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்ட கிரகம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய வளர்ச்சி இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களே உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு செயல்படுவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெளியில் இருக்கிற விஐபிகளுடைய ஆதரவும் கிடைக்கும். உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆதரவும் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமரும்போது மூத்த சகோதரர்கள், மூத்த சகோதரிகளுடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தேவையில்லாமல் பேசி நீங்கள் கொஞ்சம் பகையை வளர்த்துக்க கூடாது. நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எல்லோர் மீதும் ஒரு நல்லவங்க அப்படிங்கிற பெயர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுனா வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே ஒரு இடைஞ்சல், ஒரு சில பிரச்சனைகள் கடந்த 2.5 ஆண்டு காலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு இருந்திருப்பீங்க நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எந்த இடத்துல ஏமாந்து போனீங்களோ அந்த இடத்துல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. தாமரை இலை போல் இந்த காலகட்டத்தில் எல்லா பிரச்சனைகளும் உங்களை தேடி வரும். தண்ணீரை போல் ஒட்டும் ஒட்டாமல் அப்படியே அடித்து தள்ளிட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடந்த 2.5 ஆண்டு காலமாக இருந்த அந்த மந்த நிலை மாறும். மனதில் ஒரு வேகம், ஒரு சுறுசுறுப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. யாரெல்லாம் உங்களை உறவாடி கெடுத்தாங்களோ அவங்கக்கிட்டேயே இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். சுயஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால ஒரு நாள் கூட
நிம்மதியாக இல்லாமல் இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த மந்த நிலை எல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயம் உங்களை எரிச்சலையும் கோபத்தையும் அதிகப்படுத்துச்சோ அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களும் இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். தொழிலில் கூட ஏற்கனவே ஒரு சில மாற்றங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த மாசி பிறந்ததுக்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த மார்ச் 6க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சேவை மனப்பான்மையோடு இந்த காலகட்டத்தில் ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள்லாம் இறங்குவீங்க. இந்த ஈகையெல்லாம் விட்டுட்டு ஈகோ பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்தில் ஒரு சில வில்லங்கங்கள் பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க மூலியமாக கூட ஒரு சில கவலையையும் மன உளைச்சலையும் சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் குறையும். பிள்ளைங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். சொத்து வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். 100க்கு 90 மார்க்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் பெற போகிறீங்க. மறைக்கப்பட்ட ரகசியங்கள்ல இந்த காலகட்டத்தில் வெளிப்படையாக தெரியும். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 9, 10க்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் பாக்கியஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் அமரும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். 11ஆம் பாவத்தில் சனி பகவான் அமரும் போது ஒரு அற்புதமான காலகட்டம் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். 90% நல்ல ஒரு யோக பலனை தரக்கூடிய கிரக அமைப்பு தான். 12 ராசிகள் நல்ல ஒரு யோக பலனை தரக்கூடிய இடத்துல நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி பகவான் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் முதன்மையானவராகக்கூடிய ஒரு இடத்துலையும் சனி பகவான் அமர இருக்கிறார். அதனால் நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய அமைப்பு தான். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். குறிப்பாக இந்த மாசி மாதத்துக்கு அப்புறமே நல்ல கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா கடந்த 2.5 ஆண்டுகளாகவே நிறைய நெருக்கடிகளையும் நிறைய போராட்டங்களையும் சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய கிரக அமைப்பு தான். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஜீவஸ்தானத்தில் குடும்பாதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும் புதனும் சுகாதிபதியான சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் ஏற்பட போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்களா, ஒரு அரசாங்க வேலையை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய திறமைக்கும் ஏற்ற நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இறங்குங்க. அவசரம் காட்ட வேண்டாம். நிதானமாக உங்களுடைய சொந்த முயற்சியின் மூலிமா இறங்குங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்க, அடுத்தவங்க இதை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு தடையாக முடியும். உங்களுடைய சுய முயற்சியின் மூலிமா நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். புதிய பொறுப்பு, புதிய பதவி உயர்வு, நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் வெளிநாடு போகலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடைஞ்சல்கள் எல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் அனுபவிச்சிருந்தா நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அதிலிருந்து விடுவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு வருமானம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மார்ச் 6 முதல் பாக்கியம் மற்றும் ஜீவஸ்தானாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கிறார். நான் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை இந்த காலகட்டத்தில் தெரியும். முடங்கி கிடந்த தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். பணியாளர்கள்லாம் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. சக பணியாளர்கள் மூலிமா ஒரு சில இடைஞ்சல்களையும் ஒரு சில எதிர்ப்புகளையும் சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பணியாளர்களுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். விரையாதிபதி செவ்வாயும் சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மருத்துவ ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே உங்களுடைய சுய அறிவை யூஸ் பண்ணுங்கள். அடுத்தவங்க சொல்கிறாங்க, அடுத்தவங்க பேசுகிறாங்க, அடுத்த உறவுகள் சொல்லுது அப்படின்னு நீங்கள் இறங்க வேண்டாம். அது மட்டும் உங்களுக்கு இடைஞ்சலாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மார்ச்
12, 13ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம், கொஞ்சம் கவனமாக இருங்க. மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. தொழிலில் எதெல்லாம் பிரச்சனையாவோ தடையாவோ அமைந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்த அந்த நெருக்கடிகள் மாறும். உற்றார் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வர போகிறீங்க. பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள், புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, இப்போ தம்பதிகளுக்கு இடையே இருந்த அந்த பிரச்சனை இதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமாக அது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க, ரிஷபராசி அன்பர்கள் திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். நம்பிக்கையோட இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.